சோமேஸ்வர், சிக்கேசர், சோமநாதர். இறைவி சோமசுந்தரி, தேனார் மொழியாள். தீர்த்தம் சோமதீர்த்தம். தலப்பெயர் சிக்கேசம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள 28வது சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற 274 சிவஸ்தலங்களில் இது 91வது தலம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். அமுத கும்பத்திற்கு ஆதாரமாய் இருந்த சிக்கத்தில் இருந்து தோன்றியவர். இதனால் சிக்கேசம் என்றும் பெருமானுக்கு சிக்கேசர் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பொற்றாமரை குளத்தின் கிழக்கரையில் உள்ள கோயில் சாரங்கபாணி கோயிலின் தெற்கு பாகத்தில் உள்ளது. இந்த கோயிலில் 3 சிவலிங்கமும் 3 அம்பாலும் இருக்கின்றனர். ஸ்ரீ மாலீஸ்வரர், ஸ்ரீ மங்களாம்பிகை, ஸ்ரீ சோழீஸ்வரர், ஸ்ரீ திரிபுர சுந்தரி, ஸ்ரீ சோமேஸ்வரர், ஸ்ரீ சோமசுந்தரி என்னும் ஸ்ரீ தேனார்மொழி ஆகிய 3 சன்னதிகள் சுயம்பு மூர்த்தி ஆவார். இங்குள்ள இறைவன் அமுதகுடத்தின் உரியில் இருந்து தோன்றியதால் சிக்கேசர் என்ற பெயரை பெற்றார். சோமனாகிய சந்திரன் வழிபட்ட தலமாதலால் இறைவன் சோமேஸ்வரர், வியாழன் வழிபட்டதால் வியாழ சோமேஸ்வரர் ஆனார். கோவிலும் சோமேஸ்வரர் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ சோமசுந்தரி என்னும் தேனார்மொழி அம்மன். இத்தலத்தில் சிவபெருமானை அம்மன் ஆரோகணித்த தலம். ஸ்ரீ மாலீஸ்வரர், மாலி பிளஸ் ஈஸ்வரர். இந்த சிவலிங்கத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணுவே பூஜை செய்ததாக ஐதீகம். ஸ்ரீ மாலீஸ்வரர் சன்னதியின் கோபுரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் சுதை வடிவில் காட்சி தருகிறார். ஸ்ரீ மாலீஸ்வரர் சன்னதியில் ஸ்ரீ கல்யாண விநாயகர் அருள்பாலிக்கிறார். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டிக் கொண்டால் திருமணத்தை நடத்தி வைத்திடுவார். 11 திங்கட்கிழமை வேண்டிக் கொள்ள வேண்டும். அவருக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை நிவர்த்தி செய்திடலாம். மங்களாம்பாள் சன்னதி. இந்த சன்னதியில் உள்ள அம்மன் கும்பேஸ்வரர் கோயிலுக்காக சேவிக்கப்பட்டது. அங்கே அம்மனின் சிலைகளை மாற்ற உத்தரவு கிடைக்காததால் ஸ்ரீ மங்களாம்பாளை மாலீஸ்வரர் அருகே பிரதிஷ்டை செய்யச் சொல்லி ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவா அருளினார். ஸ்ரீ சோழீஸ்வரர். சோழ மன்னர்கள் பூஜை செய்ததால் சோழீஸ்வரர் என அழைக்கப்பட்டார். ஸ்ரீ துர்க்கை அம்மன். சங்கு சக்கரத்துடன் மகிஷத்தின் மேல் நில்லாமல் பத்மத்தில் இருக்கும் துர்க்கை இங்கே அருள்பாலிக்கிறார். நடராஜர் சன்னதி. காணான் நட்டம் உடையார் என்ற பெயரில் சிவகாமியோடு அருள்பாலிக்கிறார். முட்டை வடிவமான திருவாசியில் நடனம் ஆடியபடி இருக்கிறார். அம்மை அருகில் நின்று கண்டுகளிக்கிறார். ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 கால அபிஷேகம் நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசியில் இத்தலத்தில் நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. இவரை பார்க்காமல் சென்றால் அவர்களுக்கே நஷ்டம் என்ற விகிதத்தில் பெயரை பெற்றுள்ளார். இவரை தரிசித்தால் தொழில் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். மகா சங்கரா காலத்தில் ஆன்மாக்களை இறைவன் ஐக்கியமாக்கிக் கொண்ட தலம் காரோணம் எனப்படும். இக்கோயில் அம்பிகை இறைவன் திருமேனியை ஆரோகணித்த தலமாதலின் காரோணம் என்று ஆயிற்று. குடந்தை சிவனடியார் திருக்கூட்டத்தினர் இத்திருக்கோயிலேயே குடந்தை காரோணமாக ஏற்றுக்கொண்டு 1958ஆம் ஆண்டில் காரோண பதிகத்தை கல்லி துரித்து சுவரில் பதித்துள்ளனர். 1964ஆம் ஆண்டு ஒன்று கூடிய சிவனடியார்கள் ஒருவர் 1,00,000 வீதம் 100 பேர் சேர்ந்து ஓம் நமச்சிவாயா என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதினர். 1 கோடி மந்திரமாக 100 புத்தகங்களாக ஆக்கி பத்திரமாக 40 ஆண்டு காலமாக ஒரு பெட்டகத்தில் வைத்து பராமரித்து வருகின்றனர். இத்தலத்தில் ராமன் ராவணனை கொல்ல ருத்ராம்சம் வேண்டி வழிபட்டு உடலில் ருத்ராம்சம் ஆரோகணிக்க பெற்றதால் காய ஆரோகணம் காரோணம் என்ற பெயரும் பெற்றது. குரு பகவானை வழிபட்டால் கல்வி மற்றும் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். குரு பகவான் சில திருத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படி குரு பகவான் பேறு பெற்ற தலம் இது. இத்தலமும் குருதோஷ நிவர்த்தி தலமாக கருதப்படுகிறது. வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் மாலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் குருவுக்கு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு கோவில் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. குரு பெயர்ச்சியின் போது குருவுக்கு கோமம் செய்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வித்து குரு பகவான் வெள்ளை யானையில் வீதியுலா பவனி நடத்தப்படுகிறது. சந்திர பகவான் இக்கோயிலை வணங்கி அருள் பெற்றுள்ளார். அவர் அமைத்த தீர்த்தமே சோம தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இப்போது அந்த தீர்த்தத்தை பலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். திருக்குளம் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. சந்திர பெருமான் மாசி மகத்தன்று வருடா வருடம் அவரது கிரகணங்களால் சிவபெருமானை வணங்குகிறார். கோவில் அமைப்பு 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கியது. இந்த ராஜகோபுரத்தின் பாதை கருவறைக்கு மையமாக நேராக அமைக்கப்படாமல் உள்ளது. இந்த அமைப்பு மற்ற சிவாலயங்களில் இருந்து இந்த தலத்தை வேறுபடுத்துகிறது. இந்த கோபுரத்தின் 2ஆம் நிலையில் உள்ள சாளரத்தின் வழியாக சந்திரன் சிவபெருமானை தரிசிக்கிறார். கோவில் உட்சென்றால் வலப்பக்கம் மங்களநாயகி சன்னதி உள்ளது. நின்ற நிலையில் அருள்பாலிக்கிறார். அருகில் மாலீஸ்வரர் சிவலிங்க திருமேனி உள்ளது.
இச்சன்னதிக்கு முன்னால் கல்யாண சுந்தர விநாயகர் காட்சி தருகிறார். உள்கோபுரம் 3 நிலை. வாயில் கடந்து உள்ளே சென்றால் வலப்பக்கம் தேனார்மொழி அம்பாள் சன்னதி உள்ளது. கோடி பஞ்சாக்கர கோயில் உள்ளது. உள் பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி, தெய்வயானை, ஆறுமுகர், கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளனர். வாயிலில் திருமுறை கோயில் உள்ளது. அடுத்து விநாயகர், சேக்கிழார், 4 திருமேனிகள், நடராஜ சபை, மூலவர், சோமேஸ்வரர், சிவலிங்க மூத்தமாக அருள் பாலிக்கிறார். குட்டையான சிறிய பானம். மூப்பூர் நடிகை நெறியார் விதியாய் முன்னே எனல்வாளி கோப்பார் பார்த்தநிலை கண்டருளும் குழகர் மூக்கில் தீர்ப்பார் உடலில் அடுநோய் அவலம் வினைகள் நலியாமை காப்பார் காலனடையா வண்ணம் காரணத்தாரே. சம்பந்தர் பாடியது. வாழ்கோட்ட தோரோன மட்டும் திகழ் குடந்தை மட்டுமன்றி காரோண மட்டும் கமல்மலரே. குருவுக்கும் சந்திரனுக்கும் அருளை வழங்கிய எம்பிரான் வந்து வணங்குபவர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்து உயர்நிலைக்கு அழைத்துச் செல்வார்.